இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் திவாகர் இனிமேல் இந்த மாதிரி நான் வீடியோவே போட மாட்டேங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனப்பா பேசியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலான பர்சன், கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் டாக்டர் திவாகர். அதாவது வாட்டர் மில்லன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் நடிப்பு அரக்கன், என்னுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்லேயே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகளும் பேசி விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி பேசினதால தான் இவரோட பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு விஷயம் நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் ரீசெண்டாக கொடுக்க போகிற இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அந்த இன்டர்வியூக்கு போக வேண்டியது போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பார்த்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்துட்டு அந்த சேனல் ஆகட்டும் இல்லை இவராகட்டும் இன்னமும் பிரபலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது இவர் ஒரு கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஷேடுக்கு வந்து அவரே மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய படங்கள் கூட ஒரு சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இவரோட கிளிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. ரீசெண்டா அந்த படத்தோட குழுவினர் கூட அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படிதான் லாக் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு இன்ஸ்டாகிராமே பிளாக் பண்ணிட்டாங்க, அதாவது லாக் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கு இவரா பேசி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து போட்டிருக்காரு. அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா, நான் வீடியோ வந்து என்னோட வந்து நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ்க்காக தான் பிளாக் பண்ண கிடையாது. அதாவது தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நான் போட்டிருந்தேன். அதாவது இன்ஸ்டாகிராமுடைய வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உட்பட்ட வீடியோவாக கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து நான் பிளாக்ல இருக்கேன், சீக்கிரமாகவே என்னோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. இனிமேலே நான் இந்த மாதிரி வீடியோவே போட மாட்டேன், என்னுடைய ரா கண்டென்ட் மட்டும்தான் போடுவான்ற விஷயத்தையும் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த அக்கௌண்ட் எதில் பேசியிருக்காருன்னா, சரி நம்ம அந்த அக்கௌண்ட் தானே நமக்கு போயிடுச்சு, சரி ரெக்கவர் ஆகிட்டு வர வரைக்கும் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இதில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டாக பேசி வைரல் பண்ண பேரில் அதே விஷயத்தை தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ வந்து பார்க்க முடியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த புது அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி தேடி எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, உங்க வீடியோ எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வந்து நான் புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்க இருந்தாலும் என் ஃபேன்ஸ் வந்து எனக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. பழைய அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சும் அப்புறம் எதுக்கு புது அக்கௌண்ட் இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின் போது இதுல வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது இல்லாம இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய இந்த வியூவர்ஸ் ஆகட்டும் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் எல்லாமே எனக்கு வந்து ஆர்கானிக்கா கிடைச்சது. நான் யாருக்கும் காசு கொடுத்தோ இல்லை அமௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து ஃபாலோவர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்க கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன், நேர்மையா தான் இதில் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச சோஷியல் மீடியால நான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சில ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில சேனல்ஸ் வந்து என்னை நெகட்டிவா ஷேர் பண்ணி காட்டிட்டாங்க தவிர நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடிக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஒரு படிச்ச டாக்டர், என்னைய வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுறதுக்கும் இவர் பண்றதுக்கான விஷயம் தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்க அந்த விஷயத்த அவர் இன்ன வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த புது அக்கௌண்ட் இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ பழைய அக்கௌண்ட் வருமா வரலையா அப்படின்ற விஷயம் தெரியல, ஆனால் புது அக்கௌண்ட் இனிமேல் நான் விட மாட்டேன், நம்ம மறுபடியும் இதில் வந்து நான் அதை வந்து சாதிச்சே காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மைண்ட்ல இவரோட ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இனிமேல் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி நான் என்னோட விஷயத்த மறுபடியும் போட்டுட்டே இருப்பேன், எனக்கு பிடிச்சவங்க மறுபடியும் எனக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசுறன்ற பேர்ல அவர் மறுபடியும் அதே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அக்கௌண்ட் பிளாக் ஆனது தேர்ட் பார்ட்டி மற்ற சேனலோட வீடியோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டதால தான் இந்த பிரச்சனை வந்துச்சே தவிர மற்றபடி யாரும் எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியோ இல்லை பிளாக் பண்ணியோ வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ண வைக்கலான்ற விஷயத்த தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.